Hey hello guys, welcome back to my channel. ரீசெண்டாகவே இன்டர்நெட்டில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க விஷயம் வந்து ரெட் ஐஃபர் சாக்ரிஃபைஸ். கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அ மெசாயா இஸ் கம்மிங். ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணால், யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனல் மட்டும்தான் வரும். ஸோ கைஸ், பிஃபோர் நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளோஷர் கொடுக்குறேன். எஸ், ஐ எம் நாட் ஸ்டாண்டிங் ஃபார் எனி ரிலீஜன். திஸ் இஸ் ஜஸ்ட் அ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. ஓகே, 2025 ஜீசஸோட செகண்ட் கம்மிங். ஆமாங்க, ஏதோ ஒரு மெசாயா நம்ம உலகத்துக்கு வர போகிறாரு. அதுக்கும் ரெட் ஐஃபருக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், ரெட் ஐஃபர் என்னென்னா ஒரு மாடு. அந்த மாடோட தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே ரெட்டாக இருக்கணுங்க. எஸ், அந்த மாடு தான் ரெட் ஐஃபர்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ ரெட் ஐஃபர் என்னத்துக்கு யூஸ் ஆகுது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபர்தராக தெரிஞ்சுக்கலாம். ரெட் ஐஃபர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரேரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவுஸ். ஏன்னா அந்த கலரில் வந்து ஒரு ரெட் ஐஃபர் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. இது வந்து கிடைச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், 2022 நம்மளுக்கு அந்த மாடு வந்து கிடைச்சிதுங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸஸ்ங்க, யூஎஸில் இருக்க டெக்ஸஸில் அங்கே கிடைச்சிது. ஒன்றும் இல்லைங்க, 5 மாடு. எஸ், 5 மாடு கிடைச்சிருக்குங்க. ஸோ இதை என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். எஸ், ரெட் ஐஃபர் சாக்ரிஃபைஸ். ஸோ சாக்ரிஃபைஸ்னாலே கில்லிங். ஆமாம், சாக்ரிஃபைஸ் யார் பண்ணுவாங்கன்னா ஜூவிஷ் பீப்புள். அவங்களுக்கு ஒரு பிலீஃப் என்னென்னா, இந்த ரெட் ஐஃபரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாக்கா அவங்களோட மெசாயா த கிங் டேவிட் அவர் வந்து த செகண்ட் கம்மிங் அப்படி வருவார். நம்ம சோல்ஸ் எல்லாம் வந்து ப்யூரிஃபை ஆகிடும், எல்லாருமே ஹெவனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃப். இதே பிலீஃப் வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்குது. எஸ், பட் அவங்க வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, திஸ் வில் பி த செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமாங்க, ஸோ செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா இட் குட் பி த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இம்பியூர் பிளட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் அழிச்சிடுவார். அப்புறம் ஒன்லி த குட் சோல்ஸ் ஆர் கோயிங் டு ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டானிட்டியில் ஒரு பிலீஃப். இந்த ரெட் ஐஃபர் அதுக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் தான் இந்த ரெட் ஐஃபர் வந்து சாக்ரிஃபைஸ்க்கே வந்து குவாலிஃபை ஆகும். ஃபர்ஸ்ட்டு, ரெட் ஐஃபர் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ரெட்டாக இருக்கணும். ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். செகண்ட் ஃபீச்சர் வந்து மில்கே கொடுத்துருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப பியூரஸ்ட் ஃபார்மாக இருக்கணும். ஸோ மில்கே வந்து கொடுத்துருக்கக்கூடாது. தேர்ட் திங், இது வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. ஐ மீன் த ஏஜ். ஸோ மிடில் ஏஜில் தான் வந்து அந்த ரெட் ஐஃபர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து அது வந்து எந்த ஒர்க்குக்கும், எந்த அக்ரிகல்ச்சர் ஒர்க்குக்கும் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி. ஸோ இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் தான் இந்த ஒரு ரெட் ஐஃபர் வந்து எஸ், இட் இஸ் குட் ஃபார் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாக்ரிஃபைஸ் எங்கே நடக்க போகுதுன்னா இஸ்ராயலுங்க. எஸ், இஸ்ராயல். நீங்கள் வந்து நியூஸில் ஏகப்பட்ட நியூஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆகிட்டுருக்கு, ஹமாஸ், பாலஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே வந்து டெம்பிள் மவுண்ட் என்ற ஒரு பகுதியில் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்யூனிட்டி வந்து விருப்பப்படுதுங்க இஸ்ராயலில். எங்கே யார்னா நான் சொன்னேன் இல்லைங்க, ஜூவிஷும் கிறிஸ்டானிட்டியும். ஜூவிஷோட பிலீஃப் என்னென்னா, டெம்பிள் மவுண்ட்டில் வந்து ஒரு 3rd டெம்பிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும், அங்கே தான் இந்த சாக்ரிஃபைஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்டென்ஷனு. ஸோ 3rd டெம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி அரவுண்டு 20th century 30th century வந்து இந்த டெம்பிள்ஸ் எல்லாம் பில்ட் ஆகிருக்குங்க. ஃபஸ்ட்டு டெம்பிளோ பில்ட் ஆகிருக்கு, செகண்ட் டெம்பிளோ பில்ட் ஆகிருக்கு. பட் இந்த ரொமேனியன்ஸ் அண்ட் பேபிலோன்ஸோட ஃபைட்னால, ஸோ எம்பையர்ஸும் ஃபைட் ஆகும் இல்லைங்க. ஸோ அந்த பாயிண்டில் வந்து இது ரெண்டுமே வந்து டிஸ்ட்ராய் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் எந்த டெம்பிளுமே பில்ட் ஆகலை. ஸோ இப்போது இருக்கிற ஜூவிஷ் பீப்புளோட இன்டென்ஷன் என்னென்னா, நம்ம திரும்பவும் 3rd டெம்பிள் வந்து பில்ட் பண்ணணும், அதுவும் டெம்பிள் மவுண்ட்டில் அங்கேயே சாக்ரிஃபைஸாக பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம கிங் டேவிட் வந்து மெசாயாவாக வந்து வருவார்ட்டு அவங்களோட பிலீஃப். ஸோ இஸ்ராயலில் ஒரு 3rd கம்யூனிட்டி இருக்குங்க. அது என்ன கம்யூனிட்டினா, நம்ம முஸ்லீம் கம்யூனிட்டி, நம்ம இஸ்லாம் கம்யூனிட்டி. எஸ் கைஸ், ஸோ அந்த பிளேஸில் எங்கே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களோ, இந்த டெம்பிள் மவுண்ட், அங்கே தான் அவங்களோட மோஸ்ட்
holy place இருக்குங்க. a big huge mosque which is built. மெக்கா மதீனாக்கு அப்புறம் இதுதான் அவங்களோட செகண்ட் ஹோலியஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பிக்கை. ப்ராஃபட் முகமது வந்து ஹெவனுக்கே போனார். ஸோ இந்த பிளேஸ்லேருந்து தான் ப்ராஃபட் முகமது வந்து ஹெவனுக்கே போனார். ஸோ தே ட்ரீட் தட் பிளேஸ் ஆஸ் வெரி ஹோலி. ஸோ அங்கே தான் இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணோன்னு ஜூஸும் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியும் அங்கே இருக்கிற இஸ்ராயலில் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் யூடியூப்பில் வந்து வந்துட்டுருக்கு. அண்ட் முஸ்லிம்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட் டு இட் பிகாஸ் அங்கே இருக்கிற பகுதி வந்து அவங்களோட ஹோலி பிளேஸ். ஸோ ஆப்வியஸாக அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தான் செய்வாங்க. இந்த ஒரு விஷயத்தால் நிறைய பிரச்சனைங்க வந்து உண்டாகலாம் இந்த உலகத்தில். யூனோ வாட் ஐ மீன். ஸோ சாக்ரிஃபைஸ்ன்றது இஸ் இட் ஓகே அட் திஸ் சென்ச்சுரி, அட் திஸ் ஏஜ்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ I'll see you on the next video, guys. See you until then. Bye-bye. Take care.